ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். இங்கே விஸ்கிக்கு இந்த டைனிங் டேபிள் வந்தது எந்த நேரமும் டைனிங் டேபிளில் தான் படுக்கிறேன். அவளுக்கு என்ன நினப்புனா இதுதான் என் வீடுன்னு. முந்தியெல்லாம் கண்ணா பின்னான்னு இங்கே படுப்பா, இங்கே படுப்பா, இங்கே படுப்பா, இங்கே படுப்பா. இப்போது ஒரே இங்கே தான் அவளுக்கு அவளோட ரெஸ்ட் ரூம் ஆகிட்டு. ரெஸ்ட் ரூம் என்றால் பெட்ரூம். நம்ம செடியிலலாம் மிந்தி மாதிரி நிறைய பூ காய்க்கிறதில்ல, ஏன்னா எல்லாம் கட் பண்ணி விட்டோம். பார்த்திங்களா, இப்போ தான் புது 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 இலையாக வருது. இப்போ நம்ம மஞ்சள் எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் சூப்பராக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. மிந்தி இந்த அவுட்ரு டச் ஆகிடுச்சு. இப்போ நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ரேஸில் எல்லாமே புது புது இலை வருது. மருதாணி நல்லா ஜெகஜோதியாக செழிப்பாக நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு நான் கட் பண்ணி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கேரட் போட்ட உப்புமா, மசாலா கொஞ்சமாக க்ரீன் மூங் சுண்டல், நம்ம ஃபேவரட் சாயா. கொஞ்சம் பால் கேட்டுட்டு அதை கொஞ்சம் பால்கோவா பண்ணலான்னு வச்சுட்டு வாஷ்ரூம் போயிட்டு சட்டியெல்லாம் தீஞ்சிட்டு பால்கோவா தீஞ்சாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமாங்க. பால்கோவா சாப்பிட்றதுக்கு முன்னாடி டீயை குடிச்சிடணும். இல்லை டீ டேஸ்ட்லெஸ் ஆயிரும். சியர்ஸ். நீங்களும் வாங்கலேன் பால்கோவா.